அக்கினிமயமான நாவுகளை பற்றிய தியானம். நாள் 34. அபிஷேகம் நுகத்தை உடைக்கிறது. அந்நாளில் உன் தோள்களில் நின்று அவர் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஏசாயா 10:27. குணமாக்குதல் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் வருவதை நான் கவனித்தேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38. பிதாவாகிய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவராக இருப்பதால் குணப்படுத்துகிறார். பிதா செய்வதையே குமாரனும் செய்வதால் அவரும் குணப்படுத்துகிறார். இருப்பினும் நான் முன்பு சுருக்கமாக குறிப்பிட்டது போல் இயேசு பிதாவாகிய தேவனுடைய அன்பு மற்றும் இரக்கத்தால் மட்டும் குணமாக்கவில்லை, அவர் அபிஷேகத்தால் குணமாக்குகிறார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்படும் வரை இயேசு நோயுற்றவர்களை குணப்படுத்தவில்லை என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு தேவ ஆவியின் வல்லமையுடன் இருந்தார். அந்த வல்லமை அல்லது அபிஷேகம்தான் மக்களை குணப்படுத்தியது மற்றும் விடுதலை கொடுத்தது. மறுபடியும் பிறந்தவர்களுக்கு இதே அபிஷேகத்தை பிதா வாக்களித்துள்ளார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இயேசு இந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்று குறிப்பிட்டு ஒவ்வொரு விசுவாசியும் அதை பெறும்படி கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 1:4-8 பார்க்கவும். அந்த அபிஷேகம் முதன்முறையாக பெந்தெகொஸ்தே நாளில் வந்தது. அப்போஸ்தலர் 2:1-4 பார்க்கவும். பேதுரு பின்னர் அதே அனுபவம் நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் இருக்கிறது என்றும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றும் சொன்னார். அபிஷேகம் குணமாக்குதலை கொண்டு வருகிறது. ஏனென்றால் சாத்தானின் அடிமைத்தனத்தின் நுகம் அபிஷேகத்தால் உடைக்கப்படுகிறது. அந்நாளில் உன் தோளில் நின்று அவர் சுமையையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஏசாயா 10:27. அபிஷேகம்தான் தேவனுக்காக எதையும் நிறைவேற்றும் வல்லமையை கொடுத்தது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக அறிந்திருந்தார். ரோமர் 15:17-19 சொல்லப்பட்டபடி பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவர் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட வல்லமைகளுக்கும் அடையாளங்களுக்கும் அவர் தேவ ஆவிக்கு மட்டுமே கனத்தை கொடுக்க கவனமாக இருந்தார். தேவன் எப்பொழுதும் தம்முடைய வார்த்தையை குணப்படுத்துதல் மற்றும் விடுவிக்கப்படுதலுடன் உறுதிப்படுத்த விரும்புகிறார். இவை பரிசுத்த ஆவியின் வல்லமை மற்றும் அபிஷேகத்திற்கு சான்றாக விளங்குகிறது. நீங்கள் அவருடைய அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் ஏங்குகிறார். அவர் உங்கள் கைகளினால் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நோயாளிகள் மீது கை வைப்பார்கள், நோயாளிகள் குணமடைவார்கள் என்று விசுவாசிகளுக்கு அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். இயேசு கூறுவதை மார்க்கு இவ்வாறு குறிப்பிடுகிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். மார்க்கு 16:17-18-19. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மேலே உள்ள வசனங்களின்படி சரீரத்தை குணப்படுத்துவதை விட அதிகம் செய்கிறது. இது ஒவ்வொரு நுகத்தையும் உடைத்து ஆரோக்கியத்துடன் மட்டுமல்ல முழு வீரியத்துடனும் நடக்க உதவுகிறது. நான் தொடர்ந்து இதை அறிக்கை செய்கிறேன். ரோமர் 8:11 சொல்லப்பட்டபடி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரின் ஆவி என்னில் வாழ்கிறார். மேலும் கிறிஸ்துவை அவருடைய ஆவியால் மரித்தோரிலிருந்து எழுப்பியவர் என்னுள் வாழ்கிற அதே ஆவியானவரால் என் சாவுக்கேதுவான உடலை உயிர்ப்பிக்கிறார். தேவன் வாக்குத்தத்தங்களை தனிப்பட்ட விதத்தில் உரிமை பாராட்டுவதைப் போல மதிப்புமிக்கது எதுவும் இல்லை. ஒரு முறை நான் பேசிக்கொண்டிருந்த கூட்டத்தொடரில் உண்மையில் என் உடலுக்கு பரிசுத்த ஆவியின் தீவிரமான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் வல்லமை தேவைப்பட்டது. மற்றும் மேலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்திற்காக நான் எப்பொழுதும் மிகவும் நன்றியுள்ளவனாக இருந்தேன்.
கூட்டங்களை நடத்திய சுவிசேஷகர், ஐக்கியத்தை வாஞ்சிக்கிற மிகவும் துடிப்பான ஒரு மனிதர். இரவு 11 மணி வரை நீடித்த முதல் மாலை சந்திப்புக்கு பிறகு அடுத்த நாள் காலை நான் செய்தி கொடுக்க வேண்டியிருந்ததால் என் உடலை புத்துணர்ச்சி அடைய செய்ய ஒரு நல்ல இரவு ஓய்வு எனக்கு தேவைப்பட்டது. இருப்பினும் கூட்டத்தின் முடிவுக்கு பிறகு உணவு வேலை மற்றும் ஐக்கியத்திற்கான நேரம் திட்டமிடப்பட்டது. மேலும் அது அதிகாலை 2 மணி வரை நீடித்ததால் நான் ஓய்வு பெறவில்லை. ஒவ்வொரு கூட்டத்தின் இடையில் ஊழியம் செய்பவர்களுக்காக ஒரு ஐக்கியத்திற்கான நேரம் திட்டமிடப்பட்டது. மேலும் எனது கணவரின் விருப்பமான வரிகளில் ஒன்றான நான் கந்தலாய் ஆகும் வரை உயிர்ப்பிக்கப்பட்டேன் என்று நினைத்தேன். நான் மற்ற மக்களை சுற்றி பார்த்து இது அவர்களுக்கு புரியவில்லையா என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் பார்ப்பதற்கு புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டனர். மேலும் நான் புத்துணர்ச்சி பெறுவதையும் உணர்ந்தேன். பரிசுத்த ஆவியானவர் என் சாவுக்கேதுவான உடலை உயிர்ப்பித்து கொண்டிருந்தார். ஆனால் நான் யாரையும் இரு முனையிலும் மெழுகுவர்த்தியை எரிக்க பரிந்துரைக்கவில்லை. சரியான ஓய்வு என்பது உடலை பராமரிப்பதில் ஒரு பகுதியாகும். இருப்பினும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்திலும் அபிஷேகத்தின் கீழ் நடந்த ஊழியத்தின் மத்தியிலும் நாங்கள் அனைவரும் சோர்வடைவதற்கு பதிலாக புத்துணர்ச்சி அடைந்தோம். தேவைப்படும் போது எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை சரீரத்தை பலப்படுத்துவார். அவர் உங்கள் சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஆமேன்.